ஹலோ கைஸ் அண்ட் வெல்கம் பேக் டு மோட்டிவேஸ் தமிழ். இன்னைக்கு ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கண்டென்ட்ல தான் நான் உங்களை பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். நம்மகிட்ட இன்னைக்கு Volkswagen Tiguanல ட்ரையல் எடிஷன் இருக்கு. இந்த காரோட ஒரு கம்ப்ளீட்டான ஒரு வாக் அரவுண்ட் வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம Tiguan ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணிட்டோம். 1.5 லிட்டர் இன்ஜினோட நம்ம Tiguan ரிவ்யூ வந்து நம்ம சேனல்ல ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. நீங்க பார்க்கலாம், நான் கார்ட் தரேன், நீங்க அதையும் செக் பண்ணி பாருங்க. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த ட்ரையல் வெர்ஷனை பற்றின ஒரு டீட்டெயில்டான வாக் அரவுண்ட் ரிவ்யூ பார்த்துடலாம். ஸோ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ட்ரையல் எடிஷன் விட்டதுக்கான காரணமே என்னன்னு பார்த்தோம்னா, இதில் கொஞ்சம் காஸ்மெட்டிக் ட்வீக்ஸ்லாம் நிறைய பண்ணியிருப்பாங்க. ஸோ பார்க்குறதுக்கே கார் கொஞ்சம் நல்லா ஸ்போர்ட்டியாக இருக்குது அண்ட் ஆல்சோ ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இந்த அலாய் ஆகட்டும் அண்ட் ஆல்சோ நமக்கு பின்னாடி கொடுத்துருக்க ஸ்டிக்கரிங் ஆகட்டும் எல்லாமே பார்க்குறதுக்கு செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒரு மாதிரி அப்பீலிங்காக இருக்குன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இன்ஜின் பே ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இந்த காரில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு 1.5 லிட்டர் டிஎஸ்ஐ இன்ஜின் கொடுத்துருவாங்க. இது நமக்கு 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் தான். ஸோ இது பார்த்தோம்னா நமக்கு மேக்ஸிமம் 148 bhp அண்ட் 215 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ண ஒரு 4 சிலிண்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின். ஸோ இதை நம்ம ஆல்ரெடி Volkswagen Tiguanலையும் ட்ரைவ் பண்ணியிருப்போம். இந்த வேரியண்ட்லையும் நமக்கு இதே இன்ஜின் தான் கண்டினியூ ஆகுது. ஸோ ஃப்ரண்ட்டில் டிசைன் பார்த்தோம்னா இந்த வேரியண்ட்டில் நமக்கு ஹாலஜன் ஹெட்லாம்ப் செட்டப் தான் கொடுப்பாங்க. டியூல் பேர் ஹெட்லாம்ப் செட்டப் வந்துருது. நீங்கள் பார்த்தோன்னா நமக்கு இண்டிகேட்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் ஃபாக் லாம்ப்ஸை நமக்கு கீழே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. கார்னரிங் ஃபங்க்ஷனோட இது நமக்கு வந்துடும். அண்ட் பம்பர் பார்த்தோம்னா நமக்கு கிளாஸ் பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு சில்வர் இன்சர்ட்ஸும் வந்தது. ஸோ க்ரோம் இன்சர்ட்ஸும் கொடுத்துட்றாங்க. அண்ட் இங்கே பார்த்தோம்னா நமக்கு இந்த க்ரோம் இன்சர்ட்ஸ் வந்து ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்குறது கார் நல்லா அக்ரெசிவாக இருக்குது. ஸோ நல்ல ஒரு போல்டான ஸ்டான்ஸ் இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் இங்கே தான் பார்த்தோம்னா ஒரு மேஜரான சேஞ்ச் அப்படின்னே சொல்லலாம். ஒரு பிளாக் டவுட் அலாய் வீல்ஸ் கொடுத்துட்றாங்க. அண்ட் இந்த அலாய் வீலோட சைஸ் பார்த்தோம்னா நமக்கு 205/60 R16 inch வீல்ஸ் கொடுத்துறாங்க. அண்ட் இந்த வீல் பார்த்தோம்னா நமக்கு நல்ல ஸ்போர்ட்டியாகவே இருக்கு. அண்ட் ஃபெண்டர்ஸில் பார்த்தோம்னா நமக்கு GT அப்படிங்கிற பேட்சிங் வந்துருது. இதுவுமே நமக்கு க்ரோம் இன்சர்ட்ஸ் கொடுத்துறாங்க. இந்த ஓரியம் பார்த்தோம்னா நமக்கு பிளாக் அவுட் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல நமக்கு ரெட் கலர் ஸ்டிக்கரிங்லாம் வந்துருது. அண்ட் இது பார்த்தோம்னா நமக்கு LED இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துறாங்க. அண்ட் ஓவரால் லென்த் பார்த்தோம்னா நமக்கு 4221 mm லென்த்தில் இருக்கும். வீல் பேஸ் பார்த்தோம்னா 2651 mm கொடுத்துருவாங்க. அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் 188 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்துடும். அண்ட் இந்த பாடி கிளாடிங்கும் பார்த்தோம்னா நமக்கு ஆப்ஷனலாக இதில் கொடுத்துட்றாங்க. ஸோ இங்கே பார்த்தோம்னா நமக்கு ட்ரையல் எடிஷனுக்கான ஸ்டிக்கரிங் எல்லாமே வந்துடுது. அண்ட் ரூஃப் லைட்ஸும் இந்த கார் நமக்கு வந்துடும். ஸோ ஒரு நார்மலான ரூஃப் லைட் கொடுக்குறாங்க. அண்ட் ஆல்சோ நமக்கு ஷார்க் ஹேண்ட்லாம் வந்துடுது. இந்த வேரியண்ட்டில் நமக்கு சன்ரூஃப் மட்டும் வராது. அண்ட் ரியரில் பார்த்தோம்னா நமக்கு நார்மல் டைகூன் மாதிரியே தான் இருக்குது. இந்த இடத்துல ட்ரையல் எடிஷன் அப்படிங்கிற ஒரு பேட்சிங் மட்டும் வந்துடுது. ரியரில் வாஷர் ஏப்பட்டி ஃபோகர் எல்லாமே கொடுத்துட்றாங்க. ஹை மோட்டர் ஸ்டாப்லாம் நமக்கு இந்த இடத்துல வந்துடுது. ஸ்பாய்லரும் நீட்டாக அதிலே இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தோம்னா நமக்கு டியூல் டோன் ஃபினிஷில் இருக்குது. ரூஃப் வந்து பிளாக் கலரில் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த LED டெயில் லாம்ப்ஸும் பார்த்தோம்னா நமக்கு கனெக்டட் LED டெயில் லாம்ப்ஸ் இதுலேயுமே கண்டினியூ ஆகுது. ரிவர்ஸ் லாம்ப்ஸ் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே நமக்கு LED தான் கொடுக்குறாங்க. டைகூன் அப்படிங்கிற பேட்சிங் வந்தது. GT வேரியன்ட் தான் இது. பூட் ஸ்பேஸ் பார்த்தோம்னா நமக்கு 385 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் இந்த காரில் நமக்கு வந்துடும். ஸோ நல்ல ஒரு பெரிய பூட் தான். அண்ட் லோடிங் லிப்பும் பெருசாக இல்லை, நல்லா சின்னதாக தான் கொடுத்துருக்காங்க. சீட்ஸ்க்கு நமக்கு 60/40 ஸ்பிளிட் ஃபங்க்ஷன் கொடுத்துட்றாங்க. பூட் லேம்ப் நமக்கு அந்த இடத்துல வந்து ஹுக்கும் நமக்கு 2 சைட்லையும் கொடுத்துட்றாங்க. ஸோ ஒரு டீசெண்டான பூட் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த LED லைட்ஸ் பார்த்தோம்னா நமக்கு கனெக்டட் LED டெயில் லாம்ப்ஸ் வந்து பார்க்குறதுக்கு செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நைட்டில் பார்த்தோம்னா இன்னுமே அட்ராக்டிவாக இருக்கும். நீங்கள் பார்த்தோம்னா அந்த க்ரோம் டீட்டெயிலிங்லாம் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே நல்ல ஒரு டிசைனுக்கு வந்து நல்லாவே கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. இப்போ நம்ம ரியர் சீட் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ டோர்ஸ் நல்லா வைடாகவே ஓப்பன் ஆகுது. இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு லெதர் மாதிரியான ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு டச்னே சொல்லலாம். பிளாக் அண்ட் பெய்ஜ் இன்டீரியர் தான் வருது. டோர் பாக்கெட்ஸும் நல்லா பெருசாகவே இருக்குது. 1 லிட்டர் பாட்டிலாம் ஈஸியாக வைக்கலாம், அந்தளவுக்கு ஒரு ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தோம்னா நமக்கு அந்த பெய்ஜ் ஃபினிஷ் வந்துருது. ஸோ இப்போ நம்ம இன்க்ரெஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தோம்னா கார் கொஞ்சம் டில்ட் ஆகி தான் நிற்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். ஸோ ஒரு ஸ்டோன்லாம் வச்சு கொஞ்சம் டில்ட்டான மாதிரி தான் நிறுத்திருக்காங்க. ஸோ இன்க்ரெஸ் எக்ரெஸ் வந்து நம்ம ஆல்ரெடி டைகூனில் பார்த்துருப்போம். இதுலேயுமே ஈஸியாக தான் இருக்கும். நான் இப்போ காட்டுறேன். ஸோ கார் கொஞ்சம் தூக்கி நிற்கிறதுனால நமக்கு கொஞ்சம் அப்படியே மேலே ஏறி உள்ள வர மாதிரி இருக்குதுன்னா கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தோம்னா நமக்கு லெக் ரூம் நீரும் நல்லா தாராளமாக இருக்குது. அண்டர் தை சப்போர்ட்டும் நல்லா டீசெண்டாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹெட் ரூமும் நல்லா அடிக்குவேட்டாக இருக்குது. என் ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தோம்னா 5'7". எனக்கு நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. அண்ட் ஓவராலாக ஸ்பேஸ் பார்த்தோம்னா நல்லா தான் இருக்குது. ஸோ நமக்கு பெய்ஜை விட பிளாக் தான் வந்து ப்ரெடாமினெண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நமக்கு இந்த இடத்துல சென்டரில் ஆம்ரெஸ்ட் வந்துடுது. 2 கப் ஹோல்டர் இதில் கொடுத்துட்றாங்க. ஏசி வென்ஸ் நமக்கு இந்த இடத்துல 2 வந்துடுது. USB-C சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துட்றாங்க. ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். ஸோ இந்த ட்ரையல் எடிஷனில் பார்த்தோம்னா நமக்கு சீட்ஸில் ட்ரையல் அப்படிங்கிற பேட்சிங் வந்துடும். 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ஸ் கொடுத்துட்றாங்க. அண்ட் இந்த இடத்துல நமக்கு கேபின் லேம்ப்ஸும் வந்துடுது. ஸோ அதுவுமே ஒரு ஒயிட் கலர் பேக் லைட்டில் இருக்குது. ஸோ ஓவராலாக ஸ்பேஸ் பார்த்தோம்னா நல்லாவே இருக்குது இந்த Volkswagen Tiguan ட்ரையல் எடிஷனில். நம்ம எக்ரெஸ் பார்க்கலாம். ஸோ ஈஸியாக தாங்க வச்சுருக்காங்க, அதெல்லாம் அது ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் போயிட்டு அங்கே ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ கைஸ் இப்போ நம்ம அந்த Volkswagen Tiguan ட்ரையல் எடிஷனோட இன்டீரியரில் தான் இருக்கும். ஸோ இது பார்த்தோம்னா நமக்கு
கீழே சென்ட்ரி புஷ் பட்டன் ஸ்டார்ட் மட்டும் இந்த வேரியண்ட்டில் நமக்கு வராது. ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு மேனுவலான கீ தான் கொடுக்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த காரோட கீ. ஸோ இதில் நமக்கு லாக்கிங் அன்லாக்கிங் அந்த ஃபங்க்ஷன் வந்துடுது. அண்ட் பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் கொடுத்துறாங்க. ஸோ Volkswagen பேஜிங் நமக்கு இந்த இடத்துல வந்துடும். ஸோ இதில் நமக்கு 4 சிலிண்டர் இன்ஜின் தான். ஸோ நமக்கு இன்ஜின் நாய்ஸ்லாம் பெருசாக கேட்கவே இல்லை. நல்ல ரிஃபைண்டான ஒரு இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த சென்டரில் பார்த்தோம்னா நமக்கு MID வந்துடுது. ஸோ அதில் நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே காமிக்குது. ஸோ அது நம்ம ஸ்டியரிங் மோட்டர் கண்ட்ரோல்ஸ் மூலிமா நம்ம அதை பார்த்துக்கலாம். ஸோ அந்த பட்டன்ஸ் மூலிமா நம்ம அதை அக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த காரில் பார்த்தோம்னா நமக்கு 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் இப்போ ஸ்டாண்டர்டாகவே கொடுத்துட்றாங்க. அண்ட் இந்த ட்ரையல் எடிஷனில் இன்னொரு அடிஷன் என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த டேஷ் கேம் தான். ஸோ இந்த டேஷ் கேம் வந்து இப்போ இந்த ட்ரையல் எடிஷனில் ஸ்டாண்டர்டாகவே வந்துடுது. இந்த டச் ஸ்க்ரீன் பார்த்தோம்னா ஒரு 10.1 இன்ச் டச் ஸ்க்ரீன் பண்ணிருமெண்ட் சிஸ்டம். இதில் நம்ம ஆப்பிள் கார்ப்ளே அண்டர் ஆட்டோ ஒயர்லெஸாக கனெக்ட் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஃப்ளூயிடாகவே இருக்குது. இதில் பார்த்தோம்னா நமக்கு வெஹிக்கிள்கான இன்ஃபோ எல்லாமே வந்துடும். ஸோ நல்ல ஒரு டச் ஸ்க்ரீன், நல்ல பிரைட்டாகவும் இருக்குது. ஸோ ஷோரூம்குள்ளே இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் சன்லைட் இப்போ கம்மியாக தான் இருக்குது. இந்த மாதிரி டைமில் நமக்கு நல்லா பிரைட்டாகவே இருக்குது. அண்ட் ஆல்சோ நம்ம பிரைட் சன்லைட்லேயும் கூட நல்லா பிரைட்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு இன்பில்ட் ஆப்ஸும் கொடுத்துட்றாங்க. ஸோ VW Play அப்படிங்கிற ஒரு ஆப் ஸ்டோர் மாதிரி வந்துடுது. ஸோ இந்த இதில் பார்த்தோம்னா நமக்கு மீடியாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ ஒயர்லெஸ் ஆப்பிள் கார்ப்ளே அண்டர் ஆட்டோ இருக்கிறது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். அண்ட் இது பார்த்தோம்னா நமக்கு செட்டிங்ஸ், ஸோ நம்ம காரோட செட்டிங்ஸ் வந்து நமக்கு இதிலேயே அக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நமக்கு எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமிங் இது வேணால் ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி டச்லேயே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ட்ரையல் எடிஷன் பார்த்தோம்னா நமக்கு மேனுவல் கியர் பாக்ஸ் ஆப்ஷனில் மட்டும்தான் வரும். GT ப்ளஸில் மட்டும் தான் நமக்கு ஆட்டோமேட்டிக் 7 ஸ்பீட் DSG கொடுத்துருவாங்க. அண்ட் இந்த காரில் நமக்கு சன்ரூஃப் வராது. ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு காஸ்மெட்டிக்ஸாக நிறைய அப்டேட் பண்ணியிருக்காங்க. இப்போ கார் வந்து பார்க்குறதுக்கு நல்லா அட்வென்ச்சரஸாக இருக்குது. ஸோ இதான் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ ஒரு யூத்துக்குலாம் பிடிக்கிற மாதிரி நல்ல ஒரு டிசைன் லாங்குவேஜில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் சீட்ஸுமே நல்லா அக்காமடேட்டிவாக இருக்குது, நல்லா சப்போர்ட்டிவாக இருக்குது. நமக்கு இந்த இடத்துல சைட் போஸ்டர்ஸ்லாம் நல்லா பெருசாகவே இருக்குது. இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ட் ஹெட்லாம்ப்கான ஸ்டாக்ஸ் நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம டிபிக்கல் VW அண்ட் ஸ்கோடா காசில் பார்க்குற மாதிரி தான். அண்ட் இதில் பார்த்தோன்னா நமக்கு ஒரு மேனுவலான ஒரு IRBM தான் கொடுக்குறாங்க. இந்த இடத்துல நமக்கு மிரர் இல்லை. அண்ட் இந்த இடத்துல நமக்கு மிரர் மட்டும் கொடுத்துட்றாங்க. அண்ட் AC வென்ட்ஸ் பார்த்தோம்னா நமக்கு இதில் டச் கண்ட்ரோல் கொடுத்துட்றாங்க. ஸோ அதுவுமே நல்ல விஷயம். அண்ட் இந்த இடத்துல பார்த்தோம்னா USB-C சார்ஜிங் சாக்கெட் 2 வந்துடுது. ஒயர்லெஸ் சார்ஜிங் கார்டும் நமக்கு இந்த இடத்துல கொடுத்துட்றாங்க. 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் தான் இந்த வேரியண்ட்டில் வரும். அண்ட் ஆட்டோமேட்டிக் 7 ஸ்பீட் DSG வேணும்னா நம்ம GT ப்ளஸ் வேரியண்ட்டில் வரும். ட்ரையல் எடிஷனில் அது கொடுக்க மாட்டாங்க. அண்ட் இந்த டேஷ்போர்ட் பார்த்தோம்னா எனக்கு பிளாக் அண்ட் பெய்ஜில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல கிரே கலரில் ஒரு மெட்டீரியலில் இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தோம்னா நம்ம க்ளோ பாக்ஸ் வந்து ஒரு டீசெண்டான சைஸில் இருக்குது. கூலிங் ஃபங்க்ஷன் இதுலேயும் நமக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ அதுவுமே நல்ல விஷயம். அண்ட் இங்கே பார்த்தோம்னா நமக்கு 2 கப் ஹோல்டர் இந்த இடத்துல கொடுத்துறாங்க. இந்த இடத்துல சின்னதாக ஒரு ஸ்பேஸ் இருக்குது கீ வைக்கிறதுக்காகவே. ஆம்ரெஸ்ட் பார்த்தோம்னா நமக்கு ஸ்லைடிங் ஆம்ரெஸ்ட் கொடுத்துறாங்க. இதுக்கு அடியிலுமே நமக்கு ஸ்பேஸ் வந்துடுது. அண்ட் சேஃப்டி வைஸ் பார்த்தோம்னா இந்த காரை நமக்கு 6 ஏர்பேக்ஸ் வந்துடும். ABS CBD கொடுத்துருவாங்க. எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமிங், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், இந்த மாதிரி எல்லா ஃபீச்சரும் வந்துடும். அண்ட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தோம்னா நமக்கு ஒரு அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுக்குறாங்க. லெஃப்ட் சைடில் டாகோமீட்டர் வந்துருது, ரைட் சைடில் ஸ்பினோமீட்டர் கொடுத்துறாங்க. இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு ஃபியூல் மீட்டர் வந்துருது, டெம்பரேச்சர் மீட்டர் இந்த இடத்துல கொடுத்துறாங்க. அண்ட் இந்த MID கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன் நமக்கு ஸ்டியரிங் வீல்லே வந்துருது. ஸோ இது பார்த்தோம்னா நமக்கு ஆடியோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்துருது, டெலிஃபோன், வெஹிக்கிள் ஸ்டேட்டஸ், டிரைவிங் டேட்டா, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நிறைய வந்துருது கைஸ். ஸோ நல்ல லோடடான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்னே சொல்லலாம். அண்ட் இதுவுமே யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கு. அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்தாலுமே நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து இதில் நிறைய கொடுக்குது. ஸோ அதுவுமே நல்ல ஒரு விஷயம். அண்ட் கைஸ் ஃபைனலி ப்ரைஸிங் பார்த்தோம்னா நமக்கு இந்த ட்ரையல் எடிஷன் 20.48 lakhs வருது ஆன் ரோட் சேலம். ஸோ இதுதான் கைஸ் இந்த Volkswagen Tiguanோட ஒரு கம்ப்ளீட்டான வாக் அரவுண்ட் ரிவ்யூ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நம்மளோட மோட்டார் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you guys in the next video. Take care, bye bye and drive safe.